ஓகே, இன்னையோட கிளாஸில் நம்ம அத்தியாயம் 5 தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி அத்தியாயம் வந்தாலே ஒரு நியூ சாப்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, இதில் வந்து நெடில் ஐயும் அவ்வும் என்னென்னா நெடில். ஓகேங்களா, ஐன்றது ஃபஸ்ட் பிளேஸ். அவு டிப்தான், இதை வந்து நம்ம டிப்தான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஹவுன்றது தேர்ட் பிளேஸ். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மெமரிஸ் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிளும் ஞாபகம் வச்சுக்கணும், அதோட பிளேசஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேர்ட்ஸுக்கு போகிறோம். எக்ஸாம்பிளோட வேர்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பை, ப ஐ பை, த ஐ தை, மா ஐ மை, கௌரி கௌரி, க ஔ ரி கௌரி, மௌனி மௌனி. ஓகேங்களா, இது ஒரு வந்து படுக்கை வாடத்தில் இருக்கிறதுனால தேர்ட் பிளேஸாக இருந்தாலும் செகண்ட் பிளேஸ்லேயே போட்டு தேர்ட் பிளேஸில் வவ்வல் காட்டிக்கிறோம். அவுடுப்தான்ன்றது தேர்ட் பிளேஸு, அதனால் தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கோம். இது எல்லாமே டிஸ்ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். டிஸ்ஜாயின்னா என்னது? கையை எடுத்துட்டு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அதுவே கையோட சேர்த்து எழுத போகிறோம். ஐந்து, அதை வந்து ஸ்டார்டிங்லேயும் நம்மளால் சேர்த்து எழுத முடிஞ்சால் எழுதிக்கலாம், ஃபைனலாகவும் நம்மளால் சேர்த்து எழுத முடிஞ்சால் எழுதிக்கலாம். ஐவேஜி காலை கை பாறை மீகை ஐமூக்கி ஐம்பா இல்லு, ஐயாறு ஐரோப்பா ரோப்பா. ஓகேங்களா, ஐயோடையோ இல்லை அவ்வோடை, ஐயோட இமிடியேட்டாக உடனே ஒரு மாவோ இம்பவோ யா இல்லைனா 2 ரால எது வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐயை வந்து நம்ம என்னென்னா ஹாஃப் ஆக்கிக்கலாம். இப்படி இருக்கிற ஐயை ஒரு கோடு மட்டும் யூஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்க சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ முகி, இது என்ன சிம்பிள்னு யோசிக்கக்கூடாது, ஐ தான் ஹாஃபாக இருக்குது. ஐம்பால் ஆஃபாக இருக்குது, ஐயாறு ஆஃப், ஐ ரோப்பா ஆஃப். ஔவை ஐ ஐடுப்தான் ப்ளஸ் ஔவை. ஓகேங்களா, ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். இங்கே அவ்வு போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஐ போடல, அவ்வு போட்டுட்டு ஒரு சிம்பிளில் அப்படியே ஐன்னு முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஒரு குட்டி அதை ஹாஃப் ஆக்கிக்கலாம், ஐக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வந்தால் மட்டும் இம்மு இம்ப ஏ ரா வந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மெமரைஸ்லாம் பண்ண வேணாம், பின்னாடி இந்த வேர்ட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போக போக தானாகவே யூஸ் பண்ணிடுவீங்க. அன்னை நை 2 தடவை நான் வந்திருக்கு, அதனால் பெருசாக போட்டிருக்கோம். கணை ஏழை நிறை நீரை, பீடிகை அடிமை அடிமை, ஆபலை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஐயை. ஓகேங்களா, ஐடுப்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பீரை மூனை பூகை எடை. இங்கே பேழை எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் பற்ற மாட்டுது, இந்த வேர்ட் மட்டும் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். பிச்சை பிச்சை பாச்சை. இப்போ வந்து போட முடியாத இடத்துல இந்தமாதிரி நம்ம கையை எடுத்துகிட்டு தான் போடணும். போட முடிகிற இடத்துல மட்டும்தான் ஜாயின் பண்ணி போடணும். ஜாயின் பண்ணி போடுற இடத்துல டிஸ்ஜாயின் பண்ணி போட்டால் தப்பா அப்படிலாம் கிடையாது, போட்டுக்கலாம். நீங்கள் அந்த வேர்டை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இம்போரி இம்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இம்போரி ஐம்பொரி, கோடை ஓசை
ஓசை ஓசை ஐடப்தான் யூஸ் பண்ணணும். ஓசை மலை மாலை கண்டிப்பாக இந்த இடத்துல வவ்வல் வைக்கணும், இல்லைனா மலைன்னு நினச்சிப்பீங்க. மலைக்கு வவ்வல் வைக்கிறனாலும் பிரச்சனை இல்லை, மாலைக்கு வவ்வல் வைக்கணும். மவுசு மவுசு மவு அவுட் ஆஃப் தான் தேர்ட் பிளேஸு ஸ்டோக்கு த்ரூ பண்ணிட்டோம். மவுசு மவுசு மா ப்ளஸ் சா சு. பண்ணை டபுள் 2 தடவை இருக்கா, அதனால் டபுள் பண்ணி போட்டிருக்கோம். நீ நைவு நீ நைவு. ஓகேங்களா, இங்கே ஐடுப்தான கொண்டு போய் ஜாயின் பண்ணி போட முடியாது. ஓகேங்களா, அதனால் டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். வளைவு வளைவு வளைவு. விளைவு விளைவு விளைவு. கைதி கைதி கைதி. ஓகேங்களா, பேழை மட்டும் லாஸ்ட்டில் எழுதுறேன்னு சொல்லியிருந்தேன். பேழை பேழை. இந்த இடத்துல நம்மளால் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண முடியும், அப்படியே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுற முடிய இடத்துல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை மாற்றி மாற்றி போட்டால் தப்பா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வாட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை நிறையா வாட்டி எழுத தான் உங்கள் கை ஈஸியாக போடும். அப்போனா நீங்கள் ஒரு வேர்டை, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு வேர்டை அட்லீஸ்ட் 3 லைன்ஸாவது போடணும். ஒரு 25 டைம்ஸாவது அன்னை அன்னை அன்னைன்னு போட்டு பார்க்கணும். நீங்கள் வேர்டாக எழுதினாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரோக்ஸாக மட்டும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.